வணக்கம் நண்பர்களே. கடந்த 4ஆம் தேதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் அரசு ஊராட்சி ஒன்றிய பள்ளியில 5th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன நடந்தது என்பதை பத்தி தமிழகமே அறிந்து கொண்டது இல்லையா. இப்போ சமீபத்தில் நேத்து நம்ம தமிழ்நாட்டில் தான் கோவை மாவட்டத்தில் செங்குட்டைப்பாளையம் என்ற ஊர்ல கிணத்துக்கடவு பகுதியில் இருக்கிற சுவாமி சித்பவானந்தர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு மாணவிக்கு ஒரு கொடூரமான நிகழ்ச்சி நடந்திருக்கு. அது என்ன கொடூரமான நிகழ்ச்சி என்பதை பத்தி இந்த பதிவில் நம்ம விரிவா பார்க்கலாம் வாங்க. இந்த குழந்தை அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, டீச்சர் தான் என்ன வெளியே உட்கார வச்சு எக்ஸாம் எழுத சொன்னாங்கன்ட்டு. ஏன் எதுக்குன்னு விசாரிச்சிருக்காங்க. நீ தான் ஏஜ் அட்டன் பண்ணிருக்க இல்லையா, அதனாலதான் வெளியே உட்காந்து எக்ஸாம் எழுதுன்னு சொல்லிட்டாங்க. இதை பத்தி அந்த குழந்தையோட அம்மா நேரா ஹெச்எம் கிட்ட போய் விசாரிச்சிருக்காங்க. ஏன் மேடம் என் பிள்ளைய வெளியில உட்கார வச்சு எக்ஸாம் எழுத வச்சிருக்கீங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த ஹெச்எம்மோட பதில், எங்க ஸ்கூல் ரூல்ஸே இதாம்மா, ஏஜ் அட்டன் பண்ணாலும் சரி பீரியட்ஸ் ஆனாலும் சரி கிளாஸ்க்குள்ள வரக்கூடாது, வெளியில தான் உட்காந்து எக்ஸாம் எழுதணும், வெளியில தான் உட்காந்து இருக்கணும், லெசன்ஸ் கவனிக்கணும்னாலும் கிளாஸ்க்கு வெளியே தான் உட்காந்து கவனிக்கணும் அப்படின்னு அந்த ஹெச்எம் சொல்லியிருக்காங்க. இல்லை தெரியாம தான் கேட்குறேன், ஹெச்எம்க்கு பீரியட்ஸ் ஆகாதா? அவங்களும் ஒரு லேடி தானே, டீச்சரும் ஒரு லேடி தானே, டீச்சரும் ஒரு லேடி தான், ஹெச்எம்மும் ஒரு லேடி தான். நீங்க உங்களுக்கு மாதவிடாய் ஆவாதா? நீங்கெல்லாம் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணதே இல்லையா? அந்த குழந்தைக்கு முதல்ல அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு அது பீரியட்ஸ்ன்றது என்னன்னு தெரியாது. அந்த குழந்தையோட மனசுல எவ்வளோ பெரிய பயத்தை உண்டாக்கியிருக்காங்க பாருங்க, டீச்சரும் ஹெச்எம்மும் சேர்ந்து. என்னடா இது, ஏன் நம்ம ஏஜ் அட்டென்ட் பண்ணோம், எதுக்கு நமக்கு பீரியட்ஸ் வருது, ஏன் நம்ம ஏஜ் அட்டென்ட் பண்ணோம், எதுக்கு நமக்கு பீரியட் வருது, இந்த பீரியட்ஸ்னால தானே நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர விட மாட்டேன்றாங்க, கிளாஸ்க்குள்ளேயே விட மாட்டேன்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச விட மாட்டேன்றாங்க. அப்படிதானங்க அந்த குழந்தையோட மனசுல ஒரு பயம் உண்டாக்கி இருக்கு. இப்படி எல்லாம் பண்ணா அந்த குழந்தை எக்ஸாம் சரியா எழுதுமா சொல்லுங்க? இயற்கையா நடக்கிற விஷயத்த இயற்கையாவே விட்டுறணும்.